இந்த பிரீமியர் லீக் தாண்டா ஒரு தண்டமா இருக்கு. நம்ம தாண்டா ஒரு கேவலமான ஃபுட்பால் ஆடுறோம். வாங்கடா வேர்ல்ட் சாம்பியன்ஸ் கேட்டா வந்துட்டு we still won where it matters. அது ப்ரீ சீசன் ட்ரோஃபிடா எங்களை மட்டும் கலாய்க்கிறீங்களா, கம்யூனிட்டி ஷீல்ட் ஜெயிச்சதுக்கெல்லாம் கலாய்க்கிறீங்களா, கம்யூனிட்டி ஷீல்டுன்னு ஒத்துக்கணும். கீரையிலே போடாம குடல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி 15 நிமிஷத்துல நீங்க எதுக்குடா பிச்சுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்சலோனா சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டானுங்க. அண்ணன் வெறிக்கிறது லாஸ்ட்ல மடியே பொண்ணு பயமா இருக்குடா, நீ இதெல்லாம் வராதுங்கிறா ஃபார்முல பயமா இருக்குடா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு another நியூ எபிசோட் ஆஃப் ஃபுட்பால் பேச்சு. சாம்பியன்ஸ் லீக்கோட 2வது லெக் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் 16. இவ்வளவு பெருசா சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா வந்து ஏன் அவ்வளோ கோல்ஸ் இருக்குதுங்க, அதை பத்தி பேசுறதுக்கு நான் இப்பவே ப்ரிப்பேர் ஆகணும். அதனால வந்து கொஞ்சம் மூச்சை புடிச்சிட்டு ஒரு குதூகலமா ஒரு சந்தோஷத்தை ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களோட கடமையான லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி ஐப்பு பட்டன் எல்லாத்தையும் அழுத்தி விட்டுருங்க. உங்களோட டீம் இந்த சாம்பியன்ஸ் லீக் விட்டு வெளியேறினா உங்களோட வருத்தத்தோட பரவாயில்ல, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். செல்சி நம்ம பசங்க தானே, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். சரிண்ணா, அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேண்ணா. ஒரு வருஷம் போயிடுச்சு. வருவாங்க அடுத்த வருஷம். ட்வீட் நீ தானே போட்ட, சிரிக்கிற மாதிரி ட்வீட்ட போட்டு உசுப்பேத்துனது நீ தானே. வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்டா, அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா பாத்துக்கலாம், நல்லபடியா வாங்க. அப்புறம் வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வாங்க எபிசோடுக்குள்ள போவோம். பட் மக்களே, சுபா சொன்ன மாதிரி வந்து போன எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் ஃப்ரீக்வென்ட் சப்ஸ்கிரைபர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பர் வந்து போன தடவை 34 சொல்லியிருந்து இப்போ 31% வந்திருக்கு. ஸோ மறக்காம வந்து கரெக்ட், அதனால சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணிட்டே இருங்க. ஹைப் நிறைய பேர் பண்ணீங்க, அது மாதிரி இந்த வீடியோக்கும் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லீக் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், இந்த பிரீமியர் லீக் தாண்டா ஒரு தண்டமா இருக்கு, நம்ம தாண்டா ஒரு கேவலமான ஃபுட்பால் ஆடுறோம். இங்க பாரு, சாம்பியன்ஸ் லீக் இந்த 2 டைய சேர்த்தி எங்க படிச்சு 64 கோல் நம்ம ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுல வந்து 21 கோல் நம்ம ஆளுங்க வாங்கியிருக்கானுங்க. 21. அதை ஏன்டா கேட்ட, அதை யாரா கேட்டா, அதை ஏன் எடுக்கிற, ஐயா உள்ள அதை வையா உள்ள அதை எடுத்து. அதனால வந்து என்னன்னா வர்த்து வருமானவாங்கல, அந்த மாதிரி வர்த்தான ஒரு செகண்ட் லெக் மட்டுமே. நான் என்னடா கேம் இது, கம்பேக் நடக்க நீ உன் ஃபேவரட் கிளப் பாவண்டா, அது அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேச போறேன். பட் இல்ல எதுக்கு இல்லடா, எதுக்கு அதை சொல்லிட்டு இருந்தேன்னா, நானு இந்த பிரீமியர் லீக் சைட்ஸ் எல்லாம் 6 வந்துச்சு, 16ல 6, இப்போ 8ல 2, மீதி 4 போடா வெளியே அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு, என்னது அடுத்த வருஷம் எத்தனை பேர் வருவாங்க, அதுக்கு தான் வந்தேன். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ப்ரோ இப்ப என்ன நடக்கும், இந்த டாப் 5 போகுமா இல்ல டாப் 4 தான் போகுமான்னு என்னன்னு தெரியலன்ட்டு. என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட், பிரீமியர் லீகோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ரொம்ப மைல்ஸ் அஹெட் ஆஃப் ஸ்பெயின், ஜெர்மனி, இட்டலி எல்லாமே. ஓகேவா, இப்ப மீதி 8ல என்ன இருக்கு பாரு, 2 பிஎல், 2 லாலிகா, 3 லாலிகா, கரெக்டா. மீதி வந்து யாரு, பிஎஸ்ஜி 1, ஸ்போர்ட்டிங், இன்னொன்னு யாரு, பயன், பிஎஸ்ஜி, ஸ்போர்ட்டிங், பயன். ஓகேவா, இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட வந்து லாலிகாவும் புண்டஸ் லீகாவும் தான் வந்து பக்கத்துல இருந்தாங்க. இப்போ வந்து புண்டஸ் லீகால பயன் மட்டும்தான், மத்தவங்க எல்லாருமே அவுட். ஓகேவா, அதே மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து சாம்பியன்ஸ் லீக் மட்டும் இல்ல, யூரோப்பா லீகும் கணக்கெடுக்கும், கான்ஃபரன்ஸ் லீகும் கணக்கெடுக்கும். கரெக்ட். சோ அதுல வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து. பட் 99.9% இப்ப லெவர்கூசன் வெளியே போனனால 99.9% பிரீமியர் லீக்ல வந்துட்டு டாப் 5 குவாலிஃபை ஆயிரும் சாம்பியன்ஸ் லீக். அப்ப எங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்ன்ற பேசிக்கலி. சரி ஓகே, நாங்க வந்திருக்கோம் சொல்லிட்டு போவோம். செல்சி நீங்களா குவாலிஃபை ஆனா எங்களை வந்து கையில முட்டுங்கடா, சொன்னா கேளுவாங்க. சரி, போடோ கிளிம்ட் அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்போர்ட்டிங் அகைன்ஸ்ட் போடோ கிளிம்ட் ரொம்ப பாவம்டா, சத்தியமா ரொம்ப பாவம்டா. நீ சொல்லு, நீ தானே பெரிய ஃபேன், போடோ கிளிம்ட் ஃபேன் சொல்லி சுத்திட்டு இருந்த. கடைசியில இம்பாசிபிள் நாங்க, என்னடா இம்பாசிபிள் நான் செய்யறேன்னு சொல்லி 5 கோல்ஸ் வித் நோ ரிப்ளை எல்லாம் டூ மச்டா டே. அது அந்த கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்க்கோ 25 மினிட்ஸ்க்கோ கோல் வாங்கலடா. அதுக்கப்புறம் ஒரு கோல் வாங்கினாங்க, சரியா. அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு கார்னர்ல போஸ்ட் அடிச்சது வெளியே வந்துருச்சு, போடோ கிளிம்ட் அடிச்சது. ஓகேவா, என்ன தெரியுமா, இப்ப வந்து ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் வந்திருக்காங்க. இப்ப இந்த கிளப் எல்லாம் ரவுண்ட் ஆஃப் 16ல வந்ததே கிடையாது. ஓகேவா, நம்பர் 1. நம்பர் 2, 3 கோல் லீட் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கேம் மேனேஜபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ஆப்வியஸா தெரியாதுடா. இதெல்லாம் முன்னாடியே நிறைய வாட்டி பண்ணியிருந்தா ஏதோ ஒன்று சொல்லலாம். இவங்களுக்கு எல்லாம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, எப்படி இதை பண்ணணும்னு தெரியல. சோ
அவங்க வந்து பின்னாடி போலாம்னு வந்து ட்ரை பண்ணி ஒரு ஷெல்லுக்குள்ள போய் அப்புறம் பேக் ஃபயர் ஆகி அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் போய் வர்ச்சுவலி தே ஆர் நோ எக்ஸ்பீரியன்ஸ்டா. இது வந்து முன்னாடி ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தோத்து இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா ஓகே நெக்ஸ்ட் டைம் எப்படி பண்றேன்னு தெரிஞ்சிருக்கலாம். இவங்களுக்கு சுத்தமா அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இட் இஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங் சீரியஸா. ஒரு 3 கோல் லீட் எடுத்துட்டு ஐ தாட் இட் வாஸ் ஓவர். 3 கோல்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓகே ஸ்போர்ட்டிங் 2 கோல்ஸ் போடுவாங்க மேபி. ஓகே 3 கோல்ஸ் கடைசியில போட்டு ஏதோ பெனல்டி கூட போகுமான்னு நினைச்சேன். பட் இட் வாஸ் வர்ச்சுவலி ஓவர் வென் அது வந்து ஹோம் கேம் வேற ஸ்போர்ட்டிங் கேம். எனக்கு இதா புரியல. ஓகேவா, இப்ப வந்து அங்க 3-0 இங்க 3-0 ஓகேவா. ஏன் நான் சொல்லிடுறேன், நீ எதுக்கு நீ எக்ஸ்ட்ரா டைம் வந்து செகண்ட் லெக் நடக்கிற ஹோம்ல வந்து எக்ஸ்ட்ரா டைம் வைக்கணும்? நேரா பெனல்டிஸ் போலாம்ல. ஏன்னா வந்துட்டு அவங்க தான் குரூப்ல டாப்ல முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அட்வான்டேஜ் வேணும். அதனாலதான் இந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்துட்டு அவங்க ஹோம்ல நடக்கும். அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் வேணும் தானே. எப்படி அட்வான்டேஜ் வந்து அங்க ஒரு 90 மினிட்ஸ் இங்க ஒரு 90 மினிட்ஸ் கேம் டைட், அவ்வளவுதான். இல்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு முடியும் எனக்கு தெரியல பேசிக்கா. ஆமா, டாப் 8 முடிச்சதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கண்டிப்பா வேணும். எனக்கு தெரிஞ்சது எக்ஸ்ட்ரா டைம் ஆடுறது தப்பே இல்ல அவங்க ஹோம்ல. மேபி வேலிட் எனஃப் பாயிண்ட். பட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் 90 மினிட்ஸ் அங்க முடிஞ்சு 90 மினிட்ஸ் இங்க முடிஞ்சு ரெண்டும் முடிஞ்சுச்சுன்னா அட்வான்டேஜ் தெரியுமா? பெனல்டிஸ் எங்க நடக்குது? ஹோம் கிரவுண்ட்ல. அதான் அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் இஸ் நாட் இன் தி கேம். என்னை பொறுத்த வரைக்கும் 90 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் கொண்டு வர அவசியமே இல்ல. பெனல்டிஸை ஹோம்ல வச்சுக்க. அவ்வளவுதான். அந்த கேப்ல இவங்க கோல் போட்டுதான் அப்ப கதை வேற மாதிரி போயிருக்கும். அப்போ ஓகே இருக்கு. டைரக்டா பெனல்டிஸ் போனா என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. அது அப்படியே ஆஃப் ஆயிருந்தாலும் ஆஃப் ஆயிருக்கலாம். சோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல முடியாது. கரெக்ட் தான். பட் ஆக்சுவலா ஸ்போர்ட்டிங் இந்த சுவாரேஸ்னு ஒரு ஸ்ட்ரைக்கர் கியோகர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண வாங்கினா அவன் பயங்கரமான கேமும் ஜெனரலாவே சூப்பரா இருக்காங்க. பிளஸ் இன்னொரு ஃபேக்டர்னா 90s ஆக்சுவலா 80s to 90s அப்புறம் இப்பதான் குவார்டர் ஃபைனல்ஸே ஸ்போர்ட்டிங் குவாலிஃபை ஆகுறாங்க போல இருக்கு. சோ லாங் டைம். ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு ஒன்லி டீம் ஃப்ரம் போர்ச்சுகல். இப்ப முன்னாடி எல்லாம் அட்லீஸ்ட் வந்து போர்ட்டோலாம் வரும். இப்ப அந்த கிளப் என்ன கதை ஆச்சுன்னே தெரியல. ஸ்போர்ட்டிங் தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்குது சாம்பியன்ஸ். கரெக்ட். அத முடிச்சிட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஸ் பக்கம் வருவோம். என்னதான் நடக்குது வேர்ல்ட் சாம்பியன்ஸ்ல? இருக்குடா நீ சொல்லும் போதே வாங்கடா வேர்ல்ட் சாம்பியன்ஸ் கேட்டா வந்துட்டு we still won where it matters. அது ப்ரீ சீசன் ட்ரோஃபிடா. எங்களை மட்டும் கலாய்க்கிறீங்களா? கம்யூனிட்டி ஷீல்ட் ஜெயிச்சதுக்கெல்லாம் கலாய்க்கிறீங்களா? அதுவும் ஒரு கம்யூனிட்டி ஷீல்டுன்னு ஒத்துக்கணும். நாங்க விட மாட்டோம். ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. பட் ஆமாடா, என்ன பாவம்டா, கலாய்க்கிறாங்கடா. ட்விட்டர்ல எல்லாம் போய் பார்த்தா ஒரு போஸ்ட் பிஎஸ்சி போடுறாங்க, ஒரு 2 கிளப் லோகோ போட்டு டு நாட் கிளிக்னு போடுறாங்க. நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? போய் கிளிக் பண்ணி பார்த்தா 8 கிளிக் பண்ண அப்புறம் தான் வருது. நான் சாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா நடக்குது கேட்டு. பாவம்டா டே, போட்டு ஒரு குழந்தைய இப்படியா புரட்டி எடுக்கிறது. எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிருவேன்டா. இந்த ராசினர் என்னதான் எழுதுறான்னு நான் தெரிஞ்சுக்கணும்டா. அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும். எல்லா கேமுமே ஒரு கோயர் நோட் எடுத்துறான். அந்த ஒரு கோயர் நோட்ல பேஜா எழுதுறான். சரி நீ எழுத கூட பரவாயில்ல, 8-2 டவுன்ல இருக்க, புரிஞ்சுதா? இதுக்கு மேல நீ எழுதுனா என்ன? 6 கோல் போட்டு வந்து கர்நாடகா சொல்றான் போல. அதுதான் எனக்கு புரியல. இதுக்கு மேல நீ எழுதுனா என்ன, எழுதலினா என்ன? போய் கம்முன்னு உட்கார வேண்டியதானே. அப்போன்னு பார்த்து ஒரு நோட் கர்நாடகா, அட வேற யாருக்காச்சும் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. நீயா படிச்சிடா? நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்கயா? இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். கர்நாடகா போய் ஒரு நோட்டை அதுக்கு மேல அவன் என்ன பண்ண போறான்? இருக்கிறதே ஒரு 5 நிமிஷமா 8 நிமிஷமா அவனை கூப்பிட்டு வரும்போது அந்த நேரத்துல ஒரு நோட்டை கொடுத்து தம்பி இத பண்ணுட்டு அவனே யோ என்னையெல்லாம் ஏயா கூப்பிட்டு வர அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல அவனே வரான். அவன்கிட்ட போயிட்டு ஒரு நோட்டை கொடுத்துருமா, அதை பண்ணு இதை பண்ணிட்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்சோ பெர்னாண்டஸ் ஒரு பாம போட்டான். இன்னொரு 8 கேம் இருக்கு, இன்னும் கப் காம்படிஷன் எஃப்ஏ கப்ல வேற இருக்கும், அது ஒரு கேம் இருக்கு, அப்புறம் வேர்ல்டு கப் வருது, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். இது ஏன் வந்து ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும்னா, ஏன்னா ஆப்வியஸ்லி நான் இன்னும் ஃபுல்லா படிக்கல. நம்ம வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது, இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பர் பேன் போட்டிருக்காங்க, 10 மில்லியன் ஃபைன் வேற செல்சி கொடுத்துருக்காங்கன்ட்டு. அது எப்பத்துல இருந்து சாத்தியம் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா வந்து ஒரு வருஷத்துக்கு டிரான்ஸ்பர் பேன் தெரியல, அது எப்ப ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி டிரான்ஸ்பர் பேன்ல இல்ல சுபாஷ், அது ஒரு தண்டமான ஒரு ரூல். அது என்ன தெரியுமா? 2 இயர்ஸ் சஸ்பெண்டட் டிரான்ஸ்பர் பேன். அப்படின்னா நீ யார வேணாலும் வாங்கிக்கலாம், நீ வேற எந்த ரூலை பிரேக் பண்ணாத இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லையாமா. ஏண்டா எவன்டா ரூலை பிரேக் பேனு என்னடா இது? முட்டாள்தனமான விஷயம். ஒண்ணுமே கிடையாது, பேனே கிடையாது பேசிக்கலா. அதை பத்தி நம்ம மடி தனியா பேசுவோம். பட் இன்னொரு ஓல் வந்துச்சு, அது நான் கூட பேசினேன். என்ன தெரியுமா? ஹவு கேன் யூ கிவ் PSG எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்? நடுவுல ஒரு கேம் தான் ஆடல,
how can you give them extra rest? அந்த Chelsea மாதிரி were இங்கிலாந்து playing. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண சொல்ல, அவனுக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்கல்ல. இல்லடா, அட ஏதோ ஒரு கோல்ல தோத்துருந்தா நான் முட்டு கொடுத்திருக்கலாம், 2 கோல்ல தோத்துருந்தா ஒரு முட்டு கொடுத்திருக்கலாம், 6 கோல்ல தோத்ததுக்கு எப்படிடா முட்டு கொடுக்க முடியும்? சரி, நடுவுல வந்து ஒரு கேம் PSG எக்ஸ்ட்ரா ஆடி இருந்தாங்கன்னா பாவம் செல்சிக்கு வந்து ஈக்குவல் காம்படிஷனா போயிருக்கலாம், நான் எப்படிடா சொல்ல முடியும்? 10 நிமிஷத்துலயே 2 கோல்ரா, 15 நிமிஷத்துலயே 3 கோலா என்னோட செகண்ட் லெக்ல எடுத்து ஷேகான்ற பேர் கேட்டாலே அப்படியே நான் உள்கால ஆடும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த ட்ராமடைஸ் பண்ணிட்டு போயிட்டான். செல்சி ஃபேன்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ 2 விஷயம். ஒண்ணு வந்து மரஸ்கா கடையில எப்படி இருந்தோம் தெரியுமாடா, இப்ப எப்படி இருக்கோம் தெரியுமாடா அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம். இன்னொரு வருத்தம் என்ன தெரியுமா, ஏன்டா 2 பில்லியன் செலவு பண்ணிட்டு இதான் நம்மளோட ஃபார்வர்ட் லைன் அப்பாடா, என்னடா லைன் அப் இது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவங்கள்ட்ட இருக்கு. நம்மளும் இதுதான் கேட்கறோம். கேட்டா வந்து அவங்க தான் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? பட் செல்சி அங்கங்க மொமெண்ட்ஸ் இருந்ததான்டா. ஃபுல்லா கேம் கண்ட்ரோல் லூஸ்லாம் பண்ணல. ஓகே, அவனுங்க வந்து ஷாட் அடிச்சானுங்க தான், என்ன உள்ள போல. அதனால நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது, கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். இது கேவலமான ஒரு ஸ்கோர் லைன் ஆயிடுச்சு. பட் அங்கங்க பாசிட்டிவ்ஸ் இருக்குது தான். ஸ்டில் நாட் குட் எனஃப், நாட் சாம்பியன்ஸ் லீக் குவாலிட்டி. முக்கியமான காம்படிஷன் வரப்ப புரட்டி எடுத்துட்டாங்க. PSG மீன் சீரியஸ் பிசினஸ் தான். அவங்க வந்து மறுபடியும் சேம் இதே கதை தான் போன வருஷம் ஆச்சு. குரூப் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க மதிக்கவே இல்லை, யாரும் மதிக்கவே இல்லை அவங்கள. ஆனா நாக் அவுட் ஆரம்பிச்சதுல இருந்து பாரு போட்டு பிரிச்செடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. PSG ஆர் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல் அண்ட் ஃபார்ம். செல்சி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு தெரியல, இதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் லீக் அடுத்த வருஷம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் கஷ்டம் தான்டா. Really tough spot. Do you think he'll be sacked? கண்டிப்பா சாக் ஆகணும் தானே. ஏன்னா ஒன்னும் பெருசா பாசிட்டிவ்ஸ் இல்லையே. எனக்கு வந்து பிக் கேம்ஸ்ல வந்து தோத்து போயிட்டாரு, எல்லா பிக் கேம்ஸ்லயும் தோத்து போயாச்சு. பெருசா நோட்டபிளா கூட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ அதனால ஐ ஸ்டில் ஃபீல் இந்த மாதிரி பிக் கேம்ஸ்க்கு கைடு பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் தேவைதான். அவங்களுக்கு உண்மையிலேயே ஆம்பிஷன் இருந்ததுன்னா. இல்லைன்னா வெறும் சாம்பியன்ஸ் பிடிக்கணும்னா மேபி ட்ரை பண்ணலாம் வச்சு. வீக்கெண்ட் ஷோல கூட சொல்லியிருந்தேன், அவங்க ஃபிக்சர் லிஸ்ட பாத்தீங்கன்னா உண்மையாவே கண்ணுல இருந்து ரத்தம் வந்துண்டா. அந்த மாதிரி ஃபிக்சர் லிஸ்ட் அவங்களுக்கு மீதி இருக்கிறது. மேன் சிட்டி என்னமோலாம் இருக்குது அவங்களுக்கு. மீதி எல்லா பெரிய டீமையுமே இன்னும் அவங்க விளையாடுற மாதிரி இருக்கு. அவே கேம்ஸ் நிறைய கஷ்டமா இருக்குது, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அவ்வளவு கஷ்டமான நிலைமையில செல்சி இப்போதைக்கு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிளப்போட நிலைமையில இருக்கு. பட் அடுத்தது வருவோம். மான்செஸ்டர் சிட்டி 1 ரியல் மெட்ரிட் 2. மான்செஸ்டர் சிட்டி ரெட் கார்டு டு கேப்டன் இவன் அவன் என்னது பெர்னார்டோ சில்வா வேற. இதெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்டா போயிடுச்சு எனக்கு. உலகமே காத்துட்டு இருந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு டக்குன்னு இப்படி புஷன் ஆகிட்டாங்களேன்னு இருந்துச்சு. 11v11 நடந்ததுதான் நல்லா இருக்கும்டா. ஃபர்ஸ்டே ரெட் கார்டை வாங்கி கேம் ஆஃப் பண்ணி, அதுவும் 4 கோல்ஸ் டவுன்ல இருந்து பெப்பே சொன்னாரு, 4 கோல் டவுன்ல இருந்து 10 வருஷம்லாம் இம்பாசிபிள், நான் அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சேன்னு போஸ்ட் மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அதுதான் ஒரே சின்ன வருத்தம். பட் மேட்ச்ல என்ன மேட்சை பத்தி சொல்லு. ஆமா, என்ன ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் சிட்டி சூப்பரா விளையாண்டாங்கடா, செம்மையா டாமினேட் பண்ணாங்க சீரிஸா. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த ரெட் கார்டு வாங்குற வரைக்குமே அட்லீஸ்ட் 1 இல்லைன்னா 2 கோல் போட்டுருக்கலாம். எல்லாத்தையுமே கொண்டு போய் கத்துவாக்கு அடிச்சானுங்க. நேரா கத்துவாக்கு அதேதான் பண்ணிட்டு இருந்தாங்க. கத்துவா அப்படி கையை நீட்டினா ஒரு சேவ், இப்படி கையை நீட்டினா ஒரு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சேவ் பண்ணுவாங்க. கரெக்ட். அதனால வந்து அது 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படி இருந்துச்சு. பட் அந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ரெட் கார்டு வாங்க உடனே வந்து அவ்வளவுதான், லைக் 1-0 பெனல்டி. மறுபடியும் அவன் பெனல்டி எடுத்து அடிச்சதே வேற லெவல். வேற யாராச்சும் பிளேயர் இருந்தா டே ஐயோ போனாரே நான் மிஸ் பண்ணிட்டேன்டா, வேற யாராச்சும் எடுத்து பண்ணி வச்சிருக்கலாம். பட் வினிசியஸ் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இந்த தடவை வந்துட்டு அடிச்சுட்டான். அண்ட் அதுல இருந்து லீட் எடுத்ததுதான். அதுக்கப்புறம் பெருசா ஒன்னும் திட்டனியா இல்ல. மேன் சிட்டி ஒரு விஷயம் நடந்து செகண்ட் ஹாஃப்ல மார்கேயில வச்சு ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு அது ஏன்னு புரியல. நம்பர் 1 மேபி ஓகே வீக்கெண்ட் ஃபைனல் இருக்கு, அதை பத்தி யோசனை இருந்திருக்கலாம், அதை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஆனா டர்க்கிய ஃபர்ஸ்ட் கேம்லயே ஆட வச்சிருக்கணும். இந்த செகண்ட் கேம்ல ஆரம்பிச்ச உடனே சூப்பரா விளையாடுறாங்க மேன் சிட்டி. அது நீ முதல் கேம்ல பண்ண வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டோக்கு செம கேம், பட் ஸ்டாண்ட் அவுட் கேம்னு பார்த்தா கூஷனா செம கேம். கொஞ்சம் கலாய் போயிட்டு இருக்குது. ட்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, சும்மா ட்ரிபிள் பண்றேன்னு ஓடிட்டு இருக்கா, அப்படி கலாய்க்கிற மாதிரி வந்துட்டு. செகண்ட் லெக் எல்லாம் வந்துட்டு சூப்பராவே நிறைய தடவை பால் உள்ள கிராஸ் பண்ணா எவனுமே போய் எடுக்கல. கூஷன் ஆஃப் தான்டா, கூஷன் ஆஃப் பிரில்லியன்ட் கேம்டா. ஐ மீன் அவனோட ரிகவரி பேஸ்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பெப்பு அவ்வளவு தைரியமா டே மத்தவங்க எல்லாம் முன்னாடி போங்கடா, அவன் இருக்காண்டா அவன் பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு நம்பிக்கையோட அவன் மேல அத்தனை தடவை போய் ரிகவர் பண்ணி எடுத்து மறுபடியும் கொண்டே மறுபடியும் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணி விட்டான். கூஷனா வாஸ் a world apart. செகண்ட் ஹாஃப்ல என்ன தெரியுமா நடந்துச்சு, கேயையும் செமனியோவையும் உள்ள கொண்டுட்டு யாரோ 2 பேர் வெளியே எடுத்தாரு. அண்ட் இவனை ஹாலண்டையும் வெளியே எடுத்துட்டு
ரெயிண்டர்ஸோ கரெக்ட் கரெக்ட். ரெயிண்டர்ஸ் டியாஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை அப்படியே பை பால் உளுந்திருப்பான். அந்த மாதிரி அந்த கூலர் யாரோ பண்ணது. வச்சிட்டாங்களே, யாரு உள்ள வச்சான்னு மறந்துச்சு எனக்கு. கூலர் நினைக்கிறேன், யாரும் ஞாபகம் இல்ல. பட் என்னாச்சுன்னா அந்த செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு இந்த நடந்ததுக்கு அப்புறம் பேக் 5 மாதிரி ஒரு ஃபார்மேஷன் போனாங்க. சாரி ஞாபகம் வருது. பிரைன் டியாஸா பின்னாடி 8 நூரி, ரைட்ல வந்துட்டு மேத்தஸ் நூனஸ் அண்ட் 3 சென்டர் பேக்ஸ் ஆகே, கேஇ அண்ட் கூஷனாஃப். சரியா? கமெண்டேட்டர் பாக்குறான், ஓகேவா, 5-1-2-1-3 அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு this is the Pep Guardiola formation அப்படின்ட்டா. டேய் என்னடா பேசுற, என்ன பேசுறேன்னு தெரியல. எங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து பெப் குவார்டியோலா ஃபார்மேஷன் என்னடா சொல்லுவேன் அப்படின்னு அந்த மனுஷனே பாவம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. பட் 10 மென்ல கூட வந்து கிரியேஷன் பண்ணிட்டே தாண்டா இருந்தானுங்க. பட் நீ சொன்ன மாதிரி 4 கோல் டவுன், அதுக்கப்புறம் என்ன பெருசா வந்து திரும்பி வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிருச்சு. அப்புறம் ஈக்குவலைஸ் பண்ணாங்க. ஒரு வழியா 5 வாரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஹாலண்ட் கோல். 5 வீக்ஸ். என்ன ஆச்சு உனக்கு? சாம்பியன்ஸ் லீக்னா யூசுவலா வெரி ஹைட் அடிச்சிருவான். இப்பயுமே சாம்பியன்ஸ் லீக் டாப் ஸ்கோரர் லிஸ்ட்ல இருக்காரு. பட் என்ன ஆச்சு, 5 வாரத்துல ஒரு கோல் தான் வருதுன்னா வந்து ஆப்வியஸ்லி இன்ஜுரி நடுவுல ஆடல. பட் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல சுத்திட்டு இருக்காரோ என்னமோ தெரியல. என்ன தெரியல, பினிஷிங் எல்லாம் சுத்தம் ரொம்ப மோசமா இருக்குது. என்ன அவன் டச்சே அவன் இல்ல. மொத்த வெறியே இந்த வீக்கெண்ட்ல காமிச்சானா நல்லா இருக்கும், உலகம் தாங்கும். அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னொரு ஒரு வாரம் தள்ளி போனா போதும்பா, நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீக்கெண்ட் வந்து தயவு செஞ்சு ஆலண்டே உனக்கு நான் ஆர்த்தி எடுக்கிறேன், எல்லா கண்ணும் உன்னை விட்டு போகணும். இந்த வீக்கெண்ட் நீ நெட்ட கிழிக்கணும். அத மாதிரி வந்துட்டு நீ வந்து பண்ற உள்நெட்ட ஆமா. அதனால வந்து இது தவிர கோல் போட்டா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து செலிப்ரேட் பண்றதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு எத்தனையோ கோல் போச்சு, 5 கோல் மேல போச்சு. ஆனா அடிச்சிட்ட உடனே ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ண என்னன்னா அடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஆஃப் சைடுவானுங்க. இந்த மாதிரி 5 வாட்டி இப்படியும் இந்த டீம் அடிக்குது அந்த டீம் அடிக்குது மாத்தி அடிக்கிறானுங்க. எல்லாம் ஆஃப் சைடு. போங்க, நீங்க முதல்ல கன்ஃபார்ம் வினிஷியஸ் கடைசி வின்னு அடிச்சப்ப கூட நீங்க முதல்ல கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் செம்ம கிராஸ் ஃப்ரம் சமேனி அண்ட் செம்ம ஃபினிஷ் ஃப்ரம் வினிஷியஸ். அந்த ஆக்சுவல் கோல் வந்து செம்ம நடந்துச்சு. டாப் 25 கோல் ஸ்கோரர்ஸ் ஆஃப் ஆல் டைம் UCL ல இப்ப என்டர் ஆயிருக்கு. சோ வந்து இன்சேன்ரா அகைன் 2 கோல்ஸ் வினிஷியஸ். பட் இந்த கேம்ல 2 இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒன்னு வந்து அந்த சர்க்கி மேல நடந்தது. ஐ தாட் தட் வாஸ் a penalty தான். பால் போயிருச்சு. பால் போனதுக்கு அப்புறம் நீ வந்து அங்க வந்து நீ மிதிச்சிருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெனல்டி. அது நீ என்ன பார்த்த? ஒரு ஆங்கிள் தானே காமிக்கிறாங்க, வேற ஆங்கிள் ஏதாச்சும் பார்த்தா தானே கன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படிடா சொல்றது? எனக்கு தெரியாதுப்பா. நான் பார்த்த வரைக்கும் அவன் வந்து பால் போயிருச்சு. பால் போனதுக்கு அப்புறம் தான் அவன் ஃபுட் வந்து இவனுடைய ஃபுட் அடிக்குது. ஜூம் கூட பண்ணி காமிச்சாங்கடா. பிராட்காஸ்டிங்ல ஜூம் கூட பண்ணி காமிக்கிறாங்க பாரு, ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு பண்ண மாட்டாங்க. ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணாங்க. கிராஸ் பண்ணி ஃபிளிக் ஆன் பண்ணதுல யாரோட கையில வந்து பட்டுச்சு. மறுபடியும் யாரு நடந்துச்சு பைதுவே. ஏன்னா விட்டுறத வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ளே வந்து எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. இத பாரு இத பாரு டேய், என்னடா அவன் முடியவே கூட இல்ல, அதுக்குள்ளே வந்து கரெக்ட். அதனால அதுவும் எனக்கு வந்து போன வீடியோல நான் சொன்னேன்ல, இந்த கொனாட்டேயோட ஹேண்ட் பால் வந்து அதான் அவன் போடலின்னு எல்லாரும் கமெண்ட்ஸ்ல தான் போட்டாங்க. ப்ரோ UCL தான் கையில பட்டாலே ஹேண்ட் பால் இல்ல ப்ரோ அப்படின்னு. அப்ப இதே ஏன் கொடுக்கல? அப்ப இதே தான் பெனல்டி கொடுத்துருக்கணும். கிராஸ் வந்துச்சு. ஐ திங்க் ஹாலண்டோ யாரோ ஒரு ஃபிளிக் ஆன் பண்றாங்க. ஃபிளிக் ஆன் பண்ண உடனே வந்து ஒரு ரியல் மேட்ரிட் கையில போய் படுது, பிளேயர் கையில. அப்ப அது தானே கொடுக்கணும். நான் போன வாரம் சொன்னதுக்கு அதான் கையில பட்டாலே ஹேண்ட் பால் ப்ரோ அப்படின்னீங்க. அப்ப ஹேண்ட் பால் கொடுக்க வேண்டியது தானே. இதுக்கோஸ் ஐ ஃபெல்ட் அந்த 2 டிசிஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நடந்துச்சு. சோ ஐ ஃபெல்ட் அது மேபி கொடுத்திருந்தா டையே மாறி இருக்கலாம். 2 பெனல்டி அது டெக்னிக்கலி. அது பண்ணா டையே மாறி இருக்குமா அப்படிங்கிறது வந்து இஃப் அண்ட் பட்ஸ் தான். பட் ஐ ஃபெல்ட் those 2 decisions could have gone Man City's way on another day. பட் ஓவரால் 2 லெக்னு எடுத்து பார்த்தா Man City were nowhere in the game. ஈஸியா ரியல் மேட்ரிட் வந்துட்டு போய் பீட் தான் பண்ணாங்க. செகண்ட் லெக் செம்மையா மேனேஜ் பண்ணாங்க. பின்னாடியே 40 பாஸ போட்டுட்டு வேணும்னா வாங்கடா, நீங்க முடிஞ்சா வாங்க வந்து பால் எடுத்துட்டு போய் கோல போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழகா நின்னாடுங்க. அப்புறம் 10 men போனதுக்கு அப்புறம் there was no contest. எதுவுமே இல்ல, சும்மா பாஸ்போர்ட் விளையாடிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். அரைவா அடுத்த மேட்ச் போவோம். ஆர்சனல் நீ சொல்லு என்ன பண்ண மாதிரி ஏதாச்சும் நல்ல கேம் வேணா இன்னைக்கு கேம் ஆடுனீங்களா? கேம்னா வந்து டக்குனு முடிச்சலாம், 2 நிமிஷத்துல முடிச்சலாம். ஏன்னா ஒண்ணுமே நடக்கிறதுக்கு இல்லங்க இந்த கேம் வந்து. நான் படிச்ச வரைக்கும் நல்லா தான் விளையாண்டீங்கன்னு சொன்னாங்க. நீ இப்போ ஒண்ணு இல்லைங்கிற ருட்டீன் வின் இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ஹோமுக்கு வாங்க, கிளீன் ஷீட்டா 2 கேம் கண்டினியூஸா கிளீன் ஷீட் தர மாதிரியா முடிச்சு விட்டோம். என்ன ஒண்ணு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பட் மத்தபடி லெவர்கூசன் சூப்பரா தான்டா. அந்த கோல் கீப்பர் யாருன்னு தெரியலடாடி. இந்த வாட்டி எங்களுக்கே அதிசயமா ஏதோ கேம் பிளான் எல்லாம் மாத்திருக்காரு. ஃபுல் அட்டாக் ஆர்சனல் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப்லாம் வந்துட்டு செம்ம அட்டாக் போயிட்டு இருந்தது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டுதான் எல்லாமே அந்த கோல் கீப்பர் சேவ் பண்றதுனால எஸ்ஏ ஒரு பாம்போ கிளாட் வேற லெவல் பினிஷ். அதுதான் வந்து இந்த கோல் ஆஃப் தி வீக் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பினிஷ்.
அதுக்கப்புறமா வந்து நிறைய அட்டம்ஸ் வந்து எதுவும் அடிக்க முடியல. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு டெக்லன் ரைஸ் அன்பிலியபிள் கோல், அது நல்ல கோல். ஒரே வருத்தம் என்னன்னா சாக்காகி என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியலடா. அவரோட வந்து அந்த ஒரு கேம் சேஞ்ச் எபிலிட்டி, ஒரு இது எல்லாமே ஒரு ஸ்பார்க்ல இருந்து எல்லாமே போயிடுச்சு. இப்பயுமே வந்து எனக்கு மாடு வைக்க ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப செல்ஃபிஷா ஆடுறான். அடிக்கிற ஷாட் ஒழுங்கா போக மாட்டேங்குது, பாஸ் போட மாட்டேங்கிறான். ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு குறைன்னு சொல்றதுக்கு இருக்கு. பட் ஒரு கிளீன் ஷீட், ராயா ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ், குட் கேம் அட் ஹோம். அவ்வளவுதான்ப்பா. 3-1 ஓவரால் முடிச்சுட்டு வந்துட்டு நிம்மதியா அடுத்த ரவுண்டுக்கு போறோம். சிம்பிளா அவ்வளவுதான். நான் படிச்சதுல நீ டேக் பண்ணி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ப்ரோ நீங்க தான் நல்ல ஃபுட்பால் பார்க்கணும், நீங்களே இந்த ஆர்சனல் கேமை பார்க்க வேண்டியதானே, நீ என்னடா ரூட்டீன் வின்னுங்கிற. அப்ப நல்லா விளையாடி இருக்கீங்க, ரொம்ப பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்தீங்க? அவ்வளவுதான்டா, ருட்டீனா வின் பண்ணிட்டோம். ஏதாவது ஓப்பன் பிளேயர் கோல் கீட்டிங்க கொடுத்தாச்சு, ஃபுல் அட்டாக்கிங் ஆடணும். அந்த விதத்துல அதான் நான் சொல்றேன்ல, அந்த விதத்துல கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு ஆர்சனல் கேமா தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. குவாட்ரபிள் சேஸ் ஸ்டில் ஆன். அடுத்து வாங்க, we will take Sporting. ஒண்ணா போவோம், ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு கடைசில லிவர்பூலுக்கு வரும். ஆணவம் பேச்சு இதெல்லாம். அதான் அதாவது ஏதோ நடக்கும். அந்த சைடு நீங்க லிவர்பூல்ல தான் அடிக்க வருவோம் நாங்க. வாங்க வாங்க பாத்துக்கலாம். நாங்கெல்லாம் அடுத்த ரவுண்டே தாண்ட மாட்டோம், எங்களை அடிக்க வரணுமா. அடுத்தது வந்து பார்சலோனா 7 நியூகாசில் 2. ஸ்டோரி ஆஃப் 2 halves. உண்மையா சொல்ல போனோம்னா இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு வந்து நான் பார்த்ததுல ஒரு பிரில்லியண்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரெண்டு டீமுமே உண்மையிலேயே வந்துட்டு ஜெயிக்கணும்னு போட்டி போட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு டீம் தான், அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு என்னடா பெர்ஃபார்மன்ஸ் இது, சூப்பரா போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து மேட்ச் நீ நோட்டீஸ் பண்ணி என்னன்னு தெரியல, ஏன்னு தெரியல, மேட்ச் ஃபுல்லா பார்சலோனாவோட ரைட் சைட் அந்த ஒரு சேனல்லே தான் இருந்துச்சு. அதை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க இங்க இருந்து அங்க கிராஸ் போடுறது, அவனுங்க அங்க இருந்து பில்டப் பண்றது, ஏன்டா இந்த இடத்த ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, மேனேஜர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கன்னு தராரான்னு இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எவர் ஃப்ரம் லமீன் யமால் நான் பார்த்தது. ஏன்னா அந்த பேக்கிங்காக மட்டும் சொல்லல, கேம்ல ஒண்ணுமே பண்ணலாம். அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். பெட்ரிலாம் ஆனாலும் கூட தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஜோலிங்டன் பாஸ்ட், பார்ன்ஸ் பாஸ்ட், இலாகா ஆபீஸ் 2 கோல் பண்ணதுல இருந்து இவங்க இருந்தான். அந்த ஹாஃப் டைம்ல இவனுக்கு போய் என்ன பண்ணானுங்க, என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, இல்ல என்ன வந்துட்டு எனர்ஜி ட்ரிங்க் ஏதாவது குடிச்சு வந்தாங்களான்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பட் பார்சலோனா கம்ப்ளீட்லி த்ராஷ்ட் நியூகாசில். இதுக்கப்புறம் நீ சாம்பியன்ஸ் லீக் வரக்கூடாதுன்ற அளவுக்கு அடிச்சு விட்டானுங்க. ஆமாண்டா, அதான் நானும் பார்த்தேன். ஏன்னா போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் பெர்னபியூ எரிஞ்சுதுன்னு. இங்க வந்து கேம்ப் நூ பத்திக்கிச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்துட்டு பத்திக்கிட்டு, ஐயோ 2-3-2 தான் இருக்கும், நாம இன்னொரு 4 கோல் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வெறியோட வந்து வெளியே வந்தானுங்க. 15 நிமிஷம் தான், 15 நிமிஷத்துல அந்த ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, கீரலே போடாம குடல் வெளியே எடுக்கட்டுமா, வயிற்றுல கீரலே போடாம கொடலை பிதிக்கியே எப்படி வெளியெடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தர போறேன் அப்படிங்கிற மாதிரி 15 நிமிஷத்துல நீங்க எதுக்குடா பிச்சுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்சலோனா சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டானுங்க. தம்பி நீ என்ன வேணாலும் ஹோம்ல பண்ணிக்க, இது கேம்ப் நூ, வந்தோம்னா உனக்கு வலிக்காமையே அடிச்சுட்டு ஒரு 5 கோலை போட்டுவிட்டு போவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்சலோனா போட்டாங்க, அவ்வளவுதான். ரெனோவேட்டட் புது கேம்ப் நூ, அந்த கேம்ப் நூல தான் இந்த பர்ஃபார்மன்ஸே வந்து அப்படியே செம்ம ஸ்டேடியம். எனக்கெல்லாம் பார்த்துட்டு என்னடா கட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபேன்ஸ் பார்த்தா மேல இருக்காங்க, எங்கயோ எங்கடா இருக்கீங்க, ஆமா ஹாய் அப்படின்னு தான் காட்டலாம்னு இருக்கு. ஏன்னா இவனுங்க வந்து மேல வச்சிருக்கானுங்க சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல, அதனால போ நீ போய் மேல போய் உட்கார்ந்து வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்துட்டாங்கன்ட்டு. ஆனா அதான்டா 2 கோல். இப்பயும் சொல்ற பார்சலோனா டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஈஸி பிரேக் பண்றதுக்கு, நீ அவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்ல. அது 2 கோல்லாம் நியூகாஸ்ல் போட்டது ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. சோ அந்த விஷயத்துல கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பட் பர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் பர்னால் லிவாண்டோஸ்கி சொல்லி ஆகணும்டா. யாரா அவன் இந்த வயசுல வந்துட்டு இந்த என்னை பொறுத்த வரைக்கும் நீ பாராட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன்டா, டேய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் லெவண்டோஸ்கியை திட்டுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆனா ஏன் திட்டக்கூடாது அப்படிங்கிற செகண்ட் ஹாஃப் காமிச்சிட்டான்டா. நான் திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதேதான். ரஃபீனியா ஒண்ணுமே பண்ணல, கேம்ல இல்ல. யமால்லாம் பெட்ரிலாம் இருந்தாங்க கூட தெரியல. கமெண்டேட்டர் கோல்லாம் போட்டான்டா. யமால் ஓகே மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, யமால் வந்து அந்த கோல் போட்டான். அது முன்னாடி அதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாருமே மட்டமா தான் இருந்தாங்க பார்சலோனா டீம்ல. செகண்ட் ஹாஃப் தான் உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுதான் ரஃபீனியா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரா, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். அந்த த்ரூ பால் டு ஜெரார்ட் மார்டின் பர்னால் கோல் போடுறதெல்லாம் வந்து சரியான ஒரு கோஆர்டினேட்டட் ஃப்ரீ கிக்றாங்களா, சரியான உண்மை புரிஞ்சுக்கிட்டேன்டா. உண்மையாவே இந்த டீம் வேற யார் இல்லாம கூட விளையாடலாம்டா சீரியஸா.
புதுசா இப்ப எல்லாருமே பெட்ரிம்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ரஃபீனியால வந்து ஆட முடியாது. நீ அட்டாக்கும் ஒர்க் ஆகாது, டிஃபென்ஸும் ஒர்க் ஆகாது, மிட்ஃபீல்ட் அவன் பண்ற மூவ்மெண்ட் நம்ம எப்போ ஒரு ஒரு 4 வருஷம் ஆச்சா அவன் லீட்ஸ்ல இருந்து போய் ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இப்ப அராவோவுக்கு அப்புறம் அவன் தான் கேப்டன். அராவோ கேம் ஸ்டார்ட் பண்ணல, சப்ஸ்டிடியூஷனால தான் உள்ள வந்தான். ரஃபீனியா தான் கேப்டன். எதுக்கு தெரியல, எதுக்கு எரிக் கார்சியா அவனோட எடுத்தாங்கன்னு தெரியல. தெரியல, ஏதோ இன்ஜுரி ஆகுது. ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. ஹைட்காக ஹைட்ல பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஐயா அதுதான் நான் பயந்தேன். ஐயோ அராவோவா ரைட்ரா இவங்க முடிஞ்சாயா இனிமேல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. பட் பையன் சமாளிச்சுட்டான். பட் அதான் ரஃபீனியா ஹஸ் பீன் பாஸ், சீரியஸ்லி பாஸ். ஒரு ப்ராப்பர் ஒரு மேன் ஆயிட்டான்டா. ஒரு ஃபுட்பால்ல ஒரு என்ன சொல்றது, டிஃபென்ஸா நான் வருவேன், அட்டாக்கா நான் வருவேன், மிட்ஃபீல்டா அதுவும் நான் வருவேன், முட்டா கோல் கீப்பிங் நான் பண்ணுவேன், அது மட்டும் எனக்கு கொஞ்சம் வராதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரஃபீனியா வந்து தனித்துவமா நின்னு பண்ணிட்டு இருக்கான். ஹி ஹேட் a பாஸ் கேம்டா. ஹேர் கட், ஃபேஷியல், டை, மெடிக்யூர், பெடிக்யூர் எல்லாம் பண்ணுவோம் பாஸ். அந்த கேம்ல ஒரு 2 இன்சிடென்ட் இருந்துச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபெர்மின் லோபெஸ் வேற லெவல். 8 கோல்ஸ் போட்டிருக்கான்டா சாம்பியன்ஸ் லீக்ல இந்த வருஷம் நினைக்கிறேன். இஸ் பீன் சென்சேஷனல். நீ அந்த இதை பத்தி என்ன நினைச்ச? அந்த பெனல்டி இவனை எலங்காவை வந்து அந்த ஷோல்டர் மேல கையை பிடிச்சு பின்னாடி இழுத்தது. டு யூ திங்க் தட் வாஸ் a penalty? பெனால்டி தான்டா எனக்கு பொறுத்த வரைக்கும். அது ஏன்னா வந்து யூஸ்வலா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க தான். ஏன்னா நீ ட்ரிப்பியர் வந்துட்டு ரஃபீனியாவை பிடிச்சி இழுத்து அந்த இன்சிடென்ட் பார்த்தாலும் சிமிலர் தானே. அது பெனல்டி கொடுத்துட்டாங்க, கையை பிடிச்சு இழுத்தாங்கன்னு. இது வந்துட்டு செக் பண்ணிட்டு ஒண்ணுமே சொல்லல. அதுதான் எனக்கும் புரியல. ஏன்னா சிமிலர்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக தான் இருந்திருக்கணும். பட் அகைன் இட் டசன்ட் மேட்டர், டஸ் இட் அந்த மாதிரி தான் போயிருக்கோம். என்னன்னா எப்படிரா நீ டசன்ட் மேட்டர் நீ சொல்லவே முடியாதுடா. என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து ஐ செட் திஸ், பிரீமியர் லீக்லயும் சரி இங்கேயும் சரி, நீ பால அட்டெம்ப்ட் பண்ணவே நீ போகல. பேசிக்கலி யூ ஆர் நோவேர் நியர் த பால். கரெக்டா? நீ எது கையை அவன் ஷோல்டர் மேல போடுற? அவன் பாலு பக்கத்துல போக கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நீ கையை வந்து அவன் ஷோல்டர் மேல போட்டு நீ இழுக்கிறியோ இழுக்கலையோ அதெல்லாம் டிஸ்கஷனே இல்ல. இப்ப அந்த நீ கைய வச்சது வந்து அவன் ஷோல்டர் மேல அவனுக்கு எவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அது ஒரு மட்டமான பிளேயரா இருக்கலாம். சொல்லுவாங்க தெரியுமா, இப்ப பெட்ரியா வந்துட்டு ஜோலிங்டன் எல்போ வச்சு அடிச்சான்னு சொல்லுவான். ஆக்சுவலா அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது புடிச்சு எடுத்துருப்பான். ஓகே, ஆனா அவன் ஹைட் டிஃபரன்ஸ்னால அடி வாங்கிருப்பான். கரெக்ட். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இதை விட இது வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் a penalty டா. ஏன்னா வித்அவுட் பிளேயிங் த பால் நீ ஷோல்டர் மேல கையை வச்சு நீ பின்னாடி இழுக்கிற. அவன் அது யூஸ் பண்ணிட்டானோ இல்லையோ, ஐ ஃபெல்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐ டெல் தட் should have been given a penalty. இன்னொரு சைடு யோசிச்சு பாரு, ரஃபீனியாவை புடிச்சு அவன் கீழ இழுத்தான்ல ட்ரிப்பியர், அது எப்படி ஒரு டினைல் ஆஃப் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல? அதெல்லாம் டெஃபினட் ரெட் கார்டு. அதெல்லாம் எப்படி கொடுக்கவே இல்ல? அதுதான் எனக்கும் புரியல. அது ஒரு ஷாக்கர் தான். கன்ஃபார்மா ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். ஏன்னா வந்து ஓபன் கோல் அடிச்சிருக்கலாம் அவரு. கண்டிப்பா பண்ணதானே டிசப்பாயின்ட். ஏன்னா நீ வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், 38 or 30 சம்திங் அவர் அந்த வயசுல அவ்வளவு கேப்ஸ் இருக்குது. நீ கேப்டனா இருக்கும் போது அந்த மாதிரி தேவையில்லாம ஒரு கோல் அடிச்சா கூட பரவாயில்ல, அடுத்தது பாத்துக்கலாம். இதுக்கு அவர் ரெட் கார்டு வாங்கியிருந்தா என்ன நடந்திருக்கும்? யூஸே இல்லடா. அவன் ரெண்டாவது கோலுக்கும் டிஃபென்ஸ் லைன் டிஃபெண்ட் பண்ண மறந்துட்டாங்க. உண்மையா சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல ராம்ஸ்டேலே எடுத்துக்கோ, அவனாலே ஒண்ணும் பண்ண முடியல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. என்ன நடந்ததுன்னு புரியல. ஏன்னா இவ்வளவு மட்டமா ஒரு டிஃபென்ஸ் பண்ண முடியுமா நியூகாஸ்ல? இல்லடா, அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடா. அவே ஃப்ரம் ஹோம். சரி நீ 3-2 டவுன்ல இருக்க, ஆஃப் டைம் முடிஞ்சு 3-2 இருந்து வர, அல்டிமேட் நெக்ஸ்ட் 10 நிமிஷம் என்ன? சரி நம்ம கேம்ல இருக்கணும். இந்த 10 நிமிஷம் நம்ம கேம்ல இருந்தோம்னா the longer it goes 3-2 நமக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு நம்ம யோசிக்கலாம். இவங்க அதுக்கப்புறம் அந்த பார்சலோனாவுடைய 4வது கோல் தான் பர்ஃபெக்ட். அதாவது ஒரு கோல் எப்படி போடணும் அப்படிங்கறது பார்சலோனாவோட 4வது கோல், ஃபெர்மின் லோபஸ் கோல். கரெக்டா லெவன்டோஸ்கி டான் பண்ண இழுத்துட்டு போவான். 1-2 டச்ல அந்த கேப்ல ஃபெர்மின் லோபஸ் ஓடுவான். பியூட்டிஃபுல் கோல்ரா அந்த 4th கோல்லாம் வந்து இட் இஸ் போயட்ரி இன் மோஷன்பாங்கல அந்த மாதிரி கோல். எல்லாமே அப்படிதான். டொனாயி கூட வந்து பாவம், அவன் தான் கொஞ்சம் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருந்தான். ஒரு கார்னரை வாங்கி கொடுத்தான், அதுவே செம்ம இதுட்டு. கடைசியில வாங்கி கொடுத்த கார்னர்ல இருந்தா அவங்க லெவன்டோஸ்கி கோல வர போட்டான். பாவமா இருந்துச்சு. அவன் இன்ஜர் ஆயிட்டு ஒரு இது சேவ் பண்ணி. அதான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டா. 10 நிமிஷம் வந்தாங்க, செகண்ட் ஹாஃப்ல முடிச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. அகைன் they qualify. next டாட்டனம் பார்சிலோனா. அடுத்து வந்துட்டு ஆல் ஸ்பானிஷ் குவார்டர் ஃபைனல்ஸ் வெயிட்டிங். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நல்ல கேம் பாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. 7-2 ஓவரால்ல போட்டு எடுத்தாச்சு. அடுத்த கேம் போயிடும். டாட்டனம் 3-2 winners. I was happy. டாட்டனம் are finally playing football. அது வரைக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம். ஆமா, இல்ல they are playing proper football. அதுக்கு எனக்கு சந்தோஷம். பாக்குறானுங்க, நல்லா கோல் போடுறானுங்க, பில்டப் பண்றானுங்க. இன்னைக்கு கன்சீட் பண்ண 2 கோல் முட்டாள்தனமான கோல். அதுல ஒரு கோல் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபவுல் பண்ணாங்க ஜாவி சிமான்ஸ் மேல.
அது கோல் கொடுத்துருக்கவே கூடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு ஜாவி சிமன்ஸை கீழே இழுத்துட்டு தான் போய் அந்த ஆல்வரஸ் வந்து கோல் போடுறது அந்த ஃபாஸ்ட் பிரேக்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அது கோல் எடுத்துருக்கவே கூடாது. ஜாவி சிமன்ஸ் ஃபர்ஸ்ட் கோல் செம்ம கோல், சரியான பினிஷ், அதெல்லாம் வேற லெவல் கோல். ஃபைனலி டாட்டனம் டிசைடட், டே இப்ப நம்ம ஃபுட்பால் விளையாடலினா நம்ம நல்லா என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி ஆடின மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது கோல் மறுபடியும் செட் பீஸ்ல கேவலமா நியர் போஸ்ட் டிஃபெண்டிங், அதை தடுத்திருந்தா 3-0 வின்னு. ப்ராபப்ளி வந்து கேமை டை கூட பண்ணிருக்கலாம். நல்லா தான் விளையாண்டானுங்க சீரியஸா. இது வந்து ஒரு ப்ராப்பர் டாட்னம் பெர்ஃபார்மன்ஸ் என்ன எல்லாம் கேட்டா. அகைன் அவங்களுக்கு நிறைய மிஸ்ஸிங்ஸ் வேற இருந்தது இந்த கேம்ல. ஏன்னா ஸ்ட்ரைக்கருமே வந்து சொலாக்கி இல்ல, கோலமோனி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ வந்துட்டு அது நிறைய இது பலினியா ஆப்வியஸ்லி இல்ல, ரிச்சார்லிசன் சஸ்பெண்டட். சோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது எதையோ பண்ணி 3-2 ஃபர்ஸ்ட் வின் அட் ஹோம் வேற ஜெயிச்சிருக்காங்க. அது வரைக்குமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா ஆடினா கண்டிப்பா. கேலகர் ஏன் அவ்வளவு லேட்டா எடுத்திருந்தாங்க தெரியல, மேபி தெரியல டிஃபரன்ஸ் ஆயிருக்குமான்ட்டு. பட் பர்க்வால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஜாவி சிமோன்ஸ் நீ சொன்ன மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அங்கங்க வந்து கொஞ்சம் கிளிம்சஸ் ஆஃப் ஹோப் இருக்குது, இதை வச்சு அவங்க பில்ட் பண்ணலாம். சாம்பியன்ஸ் லீக் கொஞ்சம் கஷ்டம் தான், இன்னும் 2-3 வருஷத்தை எனக்கு கேட்டனா. பட் அதை தவிர்த்து லீக்ல இந்த ஃபார்ம் இந்த எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் போட்டீங்கன்னா சேவ் பண்ணலாம் ஃப்ரம் ரெலிகேஷன். ஏன்னா இப்ப அவங்களுக்கு எல்லா காம்படிஷன்லயும் முடிஞ்சு, அதே ஒன்லி இந்த பிரீமியர் லீக். ஸோ அல்டிமேட்லி இன்னொரு 8 கேம்ஸ் தான் இருக்கு. ப்ராப்பரா இந்த இன்னைக்கு ஆடின மாதிரி ஆடினானுங்கன்னா தே வில் எஸ்கேப் ரெலிகேஷன். இல்லையா கஷ்டமா தான் போயிடும். ஆனா இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தோம்னா அத்லெட்டிகோ மேட்ரிட்ல இது ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன்ரா. 3 கோல் லீடு, இவனுங்க நல்லா ஆடுறவங்களா இல்லைன்னா சொல்லவே முடியாதுடா. 3 கோல் லீட்ல பார்சலோனா கூட பின்னாடியே உட்காந்து போட்டு இன்னார கவுத்திருப்பானுங்க, முடிஞ்சிருக்கும். இந்த கேமும் இதே மாதிரி தான் பின்னாடி உட்காந்து போட்டு இன்னார கவுத்திருப்பானுங்க, ஜஸ்ட் மிஸ் முடிஞ்சு போச்சு. அதனால தப்பிச்சிட்டானுங்க, மறுபடியும் உள்ள கிராஸ் பண்ணிட்டானுங்க. மறுபடியும் பார்சலோனா தான் மீட் பண்ண போறானுங்க. அங்க செம்மையா அடி வாங்குவானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த லெக்ல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் அந்த லெக் என்ன பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக் வந்து பார்சா ஹோமா அத்லெட்டிகோ ஹோமான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஐ திங்க் பார்சா இல்ல அத்லெட்டிகோ ஹோம். அத்லெட்டிகோ தான் இந்த குவாலிஃபயர்ஸ் போயிட்டு வந்தாங்களா அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் whatever, அது செமையா அடி வாங்க போறோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆடிட்டு இருந்தானுங்கன்னா அத்லெட்டிகோ. சோ அது வந்து கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் என்னதான் பண்ணாலும் பயம் நான் தாண்டா பாஸ்ன்னு பாரபட்சம் பார்க்காம அடிச்சாங்களா, சத்தியமா சொல்லுண்டா. ஆமா, ஹையஸ்ட் கோல் ஸ்கோரிங் இந்த கேம் வீக்ல வந்துட்டு அவங்க தான். கேம் வீக் இந்த 2 கேம் சேர்த்தாங்க 10-2. பாவண்டா, வீட்லயே அடிச்சிட்டாங்க, அவங்க வீட்ல அடிச்சிட்டாங்க, இவங்க வர வச்சு இங்க அடிச்சிட்டாங்க. ஆரிக்கேன் 2 கோல். ஆமா, அதுல ரெண்டாவது கோல் வேற லெவல் கோல். என்னது 23 ஷாட்ரா, பாரபட்சம் இல்லாம போட்டு அடிச்சிருக்காங்கடா. பாவண்டா அவனுக்கு வந்து. ஆமாண்டா, இந்த மாதிரி என்ன சொல்றேன்னு தெரியல. ரொம்ப பேசுறதுக்கு எதுவும் இல்லடா. அந்த வெறி நான் போன எபிசோட்லயே சொன்னேன், காம்பனிக்கு ஒரு வெறி இருக்குது. எப்படியாச்சும் வந்துட்டு முக்கியமா அந்த ஆர்சனல போட்டு அடிக்கணும்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் தோத்து போனதுல இருந்து எல்லாரும் சொல்றாங்க, சிபிஎஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க கண்ணுல ஒரு வெறி தெரிஞ்சது. அந்த ஆர்சனல மறுபடியும் போடணும்ட்டு பயமா இருக்குதுடா. டேய் இப்படிலாம் வராதீங்கடா, ஃபார்ம்ல பயமா இருக்குதுடா. கவலையே படாதீங்க, ஃபைனல் தான் அவனை மீட் பண்ண போறீங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னாடி நீங்க பார்சலோனா எல்லாம் போட்டுவீங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம் இருப்பானுங்களா. நீ பாக்குற என்ன பண்றீன்ட்டு. பட் 10-2 பயன் தே கோ த்ரூ. கடைசியில எங்க கேம் கவுத்துருவோம் தான் நினைச்சேன், தப்பிச்சிட்டோம். சாம்பியன்ஸ் லீக் இந்த வாட்டி ஃபைனல்ஸ்ல ஒரு பேர் உங்க எழுதி அடிச்சலான் இருக்கலாம். என்னடா சரியான சரி அங்கதான் போய் தவிச்சிங்கன்னு பார்த்தா இங்க என்ன 4 கோலு. இதுல வேற சாலா ஒரு பேங்கராமா. இந்த கேம் நான் பாக்கல, பட் நீதான் பாத்துருப்பேன்னு நான் விட்டேன். இந்த சீசன்லயே உருப்படியா ஆடின முதல் கேம் இதான்டா. இதுதான் முதல் உருப்படியான கேம். எப்படி விளையாடணும்னு சொல்லுவா. இனிமேல் பண்ணணும் எனக்கும் ஆசைதான், ஆனா பண்ணுவோமா எனக்கு தெரியாது. இந்த வீக்கெண்டே எவ்வளவு கேவலமா ஆடுவோம்னு தெரியாது. ப்ராப்பரா ஆடின முதல் கேம் இதுதான். அதுலயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாலா ஒரு 1-on-1 கீப்பர் மிஸ், ஒரு பெனல்டி மிஸ், அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல டர்ன் அப் ஆகி ஒரு அசிஸ்ட், ஒரு பேங்கர் கோல். என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்ட வார்த்தையில் திட்டிட்டு இருந்த சாலாவை, டேய் நீ எல்லாம் அப்படியே போயிரு சவுதிக்கு, நீ எல்லாம் லாய்க்கே படமாட்ட, இதுக்கு மேல உனக்கு என்ன கொடுத்தால். டச்சு கேவலமா இருந்துச்சு, பாஸ் கேவலமா இருந்துச்சு, பால் ஸ்ட்ரைக்கிங் கேவலமா இருக்கு, பால் கண்ட்ரோல் கேவலமா இருக்கு, எல்லாமே கேவலமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெனல்டி மிஸ், 1-on-1 கீப்பர் கூட அதுவும் மிஸ். அடே ஏன்டா எங்களை சாவடிக்கிற அப்படின்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் சான்ஸ் மேல சான்ஸ்ரா. சாலாக்கும் சரி, வேர்ட்ஸுக்கும் சரி, எக்கிட்டிகேக்கும் சரி, எவனுமே அடிக்க மாட்டேங்கிறான். இந்த கேம் ஸ்டார்ட் சொல்றேன் கேளு, 28 ஷாட் நாங்க எடுத்தோம் கேம் ஃபுல்லா. அதுல 16 ஷாட் ஆன் டார்கெட். 16 ஷாட் ஆன் டார்கெட். 16ல 4 தானா போயிருக்குது உங்களுக்கு. 16 ஷாட் ஆன் டார்கெட்ல அந்த கீப்பர் ஒரு 3 வேற லெவல் சேவ் பண்ணா, நாங்க ஒரு பெனல்டி மிஸ், ஒரு 1-on-1 மிஸ், எல்லாம் மிஸ்.
ஈஸியா ஒரு 7 கோல் போட்டிருக்க வேண்டிய கேம்ல 4 கோல் போட்டோம். பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களோட ஷார்ட் கன்வர்ஷன் அப்பலாம் அதுதான் சொல்றேன், அநியாயத்துக்குமான ஒரு கேம் இந்த கேம். ஃபைனலா பிரஸிங் எப்படி பண்ணணும், ஃபுட்பால் எப்படி ஆடணும்ன்றது டியூஷன் போட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒழுங்கா ஒரு கேம் ஆடணும்னு முடிவு பண்ணானுங்க, நல்லா ஆடினானுங்க. கலட்டசராய்க்குல எதுவுமே கொடுக்கல, மொத்தமாவே 2 ஷாட் தான், அதுல 1 தான் ஆன் டார்கெட். மொத்த கேம்லயுமே இப்படித்தான் வந்து பண்ணி விட்டோம். பயங்கரமான கேம், சூப்பரான கேம். அடுத்தது பிஎஸ்ஜி. போன வருஷம் இதேதான் பிஎஸ்ஜி, அதே ஃபர்ஸ்ட் லெக் அவே போயிட்டு வந்தோம், மறுபடியும் செகண்ட் லெக் ஹோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெக் அவே போயிட்டு வந்து செகண்ட் லெக் ஹோம். என்ன நடக்கும்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். பிஎஸ்ஜி பரிதாபமான நிலைமையில் இருக்கும். ஒரே ஒரு கேம் விட்டு கொடுத்தீங்கன்னா மோசமான சீசனே நாங்க செமிஃபைனல்ஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சனல் மாதிரி கிக்கி பிக்கி பண்ணிக்குவோம். அப்படியே வந்துட்டு ஃபைனல்ஸ் போயிட்டு ஜெயிச்சிருவீங்க. இதான் உங்க பிளான். பிஎஸ்டி எல்லாம் அடிச்சிட்டீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் வின்னர் அடிச்சிட்டா அப்புறம் பூஸ்ட் வந்துருமேடா, உங்க கையில பிடிக்க முடியாது. குடிக்கிறதுக்கு கூட பூஸ்ட் இல்லாம தத்த வச்சிட்டு இருக்கோம்டா. அப்படி ஜெயிச்சு புட்டு வந்த பூஸ்ட் எல்லாம் அப்புறம் பாக்கலாம்டா. ஏன்டா அப்படி பண்ற? ஏதோ ஒரு கேம் ஜெயிச்சோட சந்தோஷம் இருக்கு. எல்லாரும் லிவர்பூல் சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ் அப்படின்னு கமெண்ட்ல போட்டுருங்க. இதுல இருந்து நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. அடுத்து ஃபைனல்ஸ்ல சந்திக்க போறோம் பார்சலோனாவை. சந்திக்க போறோம் அப்படின்ட்டு பார்சலோனாவை மாத்திட்டான். கொய்யா டே இருடா உனக்கு இருக்குடா. பட் மக்களே பாத்துட்டு இருக்கிற நீங்க எல்லாம் மறக்காம உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாமே வைங்க. ஏதாச்சும் இந்த வீடியோ மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம்னா, ஆனா இது வரைக்கும் வந்துட்டு ஹைப் எல்லாம் பண்ணீங்கன்னா மறக்காம ஹைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நானும் சுபாஷோ அடுத்த வீடியோ மீட் பண்றோம். பாய்.